எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் மைதிலி, வயசு 36 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேரக்டர் இருக்கிற அதே நேரம் நல்ல வசனம் சேர்ந்துருக்கிற பின் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் 16 அகமுடையார்னு சொல்கிறாங்க, ராசியும் 16 ரிஷபம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் 16 ரோகிணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களா. அப்புறம் இவங்க கேட்டரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதால ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து இப்போ அது சம்மந்தமான ஒரு பெரிய ஹோட்டலில் அசிஸ்டன்ட் ஸ்டெஃபாக வேலை பார்த்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல வருமானம் சம்பாதிச்சிட்டு வராங்கன்னா இவங்க கூடிய சீக்கிரம் தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு சொல்கிறாங்கம்மா. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மந்த்லி பென்ஷன் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் தனியாக செட்டில் ஆகிட்டாங்கம்மா. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்களோட முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்லியிருக்காங்கம்மா. ஆனால் சில வருஷத்துலேயே அது முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது கசப்பான அனுபவம் பற்றி சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ சில வருஷமாக ஆண் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு வராங்களா. இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்ககிட்ட பேசி இனிமேல் லைஃப் அப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க ஆல்ரெடி சில மேட்ரிமோனி சர்வீஸில் பதிவு பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்கள பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இவங்க வரங்கள் துணைக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க ரிலேட்டிவ்ஸில் சில பேர் கூட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்களா. அது வேண்டாம் தான் வெளியே பார்க்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க செஃப்பாக ஒர்க் பண்ணுறதால ஒர்க் டைம் வந்து முன்ன பின்னாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம் டிசைட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம் தான் சொல்கிறாங்க. இவங்க நல்ல வெர்சடைல் ஃபேமிலியுமா. இவங்க வீடு லேண்டு பேங்க் பேலன்ஸ் நல்லாவே இருக்குது. இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பொண்ணையும் நல்லா கேரிங்காக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனம் கொடுத்த பெண்ணை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.